ஹலோ. ஹாய் எவ்ரி ஒன். எல்லாரும் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிருச்சு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நிறைய இடத்துல கட் ஆஃப் இதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நானும் ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன், லைக் என்ன ரேங்க் அண்ட் என்ன கட் ஆஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. கரெக்டாக எந்த ரேங்க் வரை நீங்கள் இருந்தால் சீட் கிடைக்க சான்ஸ் இருக்குது, கம்யூனிட்டி ரேங்க், அப்போ உங்களுக்கு சீட் எப்படி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி. பட் இந்த இடத்துல கட் ஆஃப் ரொம்ப ஹை போயிருக்கு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஆல் இண்டியா கோட்டால எவ்வளோ பேர் போறாங்க, அந்த ஒரு விஷயம் மேஜராக இந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இயர் கம்யூனிட்டி ரேங்க் படி வச்சு பார்த்தா இது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான கட் ஆஃப். இது சரியா, இது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்காக நான் போட்டிருக்கிறது, இது ஃபுல்லாக நான் போடலை. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு இப்போதைக்கு நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்து நீங்கள் மேபி மிஞ்சி போனால் 2-3 மார்க் டிஃபர் ஆகும், அவ்வளோதான். ரொம்பலாம் டிஃபர் ஆகவே ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா 1325 இந்த ரேங்க் ஜென்ரல் ரேங்க். இது கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது, இது ஜென்ரல் ரேங்க். பிகாஸ் ஓசி கேட்டகரி எல்லாம் ஜென்ரல் ரேங்க்ல வருவாங்க. ஸோ அந்த மார்க்குக்கு எடுத்து பார்க்கும்போது இட் இஸ் 652. பட் இந்த 652 அப்படியே இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. மேபி 1 or 2 மார்க்ஸ் குறையலாம் அக்கார்டிங் டு த டாப்பர்ஸ். லைக் 700 மேலே எடுத்தவங்களே 90 பேர் இருக்காங்க. அதுக்கு அடுத்து 690, 680 அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களாம் ஆல் இண்டியா கோட்டால போனால் மேபி யூ இன்சிஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ மார்க் எடுத்த ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி போங்க ஆல் இண்டியா கோட்டால எடுங்க. நிறைய பசங்க போனாங்க ஆல் இண்டியா கோட்டால அப்படின்னா நமக்கு இங்கே ஆல் இண்டியா கோட்டால கூட நம்ம தமிழ்நாடு காலேஜஸே சூஸ் பண்ண சொல்லுங்க அவங்கள. ஸோ வேற மாநிலம்ல இருந்து வந்தவங்க தான் சூஸ் பண்றாங்க அந்த காலேஜ் எப்படியும். இப்போ நம்ம பசங்களே போய் சூஸ் பண்ணா நம்ம சீட் நம்மளுக்கே கிடைச்சிரும்ல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசி 622 மார்க்ஸ் கிட்ட இருந்தால் உங்களுக்கு சீட் கிடைக்கும். இது செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 621 ஆர் 620 இந்த ரேஞ்சில் தான் முடியும் மோஸ்ட்லி. ரொம்ப கம்மியெல்லாம் ஆக சான்ஸே கிடையாது. அதுக்கடுத்து பிசிஎம் பாரு, பிசிஎம் தான் நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சரியா, பிசிஎம்மும் சரி, அதே மாதிரி எஸ்சியும் சரி, இட் வாஸ் ஸோ டிராஸ்டிக்லி இன்க்ரீஸ்டு. இந்த பார்த்தீங்கன்னா இது 615 ஆர் 614 முடியும். மிஞ்சி போனால் 615 614 முடியும். அதோட கம்மியாக சான்ஸே கிடையாது. இது எல்லாமே பியூர் கவர்மெண்ட் காலேஜ்க்கான கட் ஆஃப். சரியா, இங்க எம்பிசி பாரு, அதே மாதிரி எம்பிசி 606 605 இந்த மார்க்ல முடிஞ்சிடும். மேபி ஒரு 2 மார்க் கம்மியாச்சுன்னா அதுக்கு அடுத்த ரவுண்ட்ல 603 முடியலாம் மேபி. ஓகே, இதுதான் சேஃப் ஸ்கோர் இப்போதைக்கான சேஃப் ஸ்கோர் இது. அதுக்கடுத்து எஸ்சி பார்த்தீங்கன்னா 535 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே. கம்யூனிட்டி ரேங்க் 675 வரையும் லாஸ்ட் இயர் கிடைச்சிருந்துச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. அதுக்கடுத்து இங்க பாருங்கன்னா இந்த இடத்துல 470 ஃபார் எஸ்சிஏ கேட்டகரிக்கும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் எஸ்டி 495. எஸ்டியோட கட் ஆஃப் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஜஸ்ட் கம்யூனிட்டி ரேங்க் 43 வரையும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஸோ 495 வரைக்கும் உங்களுக்கு சீட் கிடைக்க சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் செல்ஃப் ஃபினான்சிங் நான் அப்படியே சொல்றேன், எடுத்துட்டு வரல நான். மேக்சிமம் உங்களுக்கு எந்த கேட்டகரியில இருந்தாலும், இந்த 3 கேட்டகரியில நீங்க இருந்தாலும் 560 to 570 வரையும் மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா அது ஒரு என்ன சீட் கிடைக்க சான்ஸ் இருக்கு. லைக் 560 to 570க்கு அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீட் கிடைக்க சான்ஸ் இல்லை. செல்ஃப் ஃபினான்சிங் ஓகே, இந்த கேட்டகரியில ஓசிக்கு இல்லை, சாரி ஓசிக்கு நான் கணக்கு எடுக்கல. இங்க ஓசி செல்ஃப் ஃபினான்சிங்ல போகணும் அப்படின்னா யூ மைட் கெட் சம் 610 to 620 அந்த ரேஞ்சில் இருந்தால்தான் செல்ஃப் ஃபினான்சிங்கே கிடைக்கும் இங்க. அதுக்கடுத்து இங்க வந்தீங்கன்னா எஸ்சி அரௌண்ட் 440 to 450 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஃபார் செல்ஃப் ஃபினான்சிங் கேட்டகரி. அதே மாதிரி எஸ்சியும் அதே மாதிரி தான். எஸ்சிஏ அரௌண்ட் 430 வரையும் கிடைக்கலாம். ஓகே, பிகாஸ் சீட் ரொம்ப கம்மி சீட் அவங்களுக்குலாம். ஓகேவா, எஸ்டியும் அதே மாதிரி அவங்களுக்கு 450 440 வரையும் கிடைக்கலாம் ஃபார் செல்ஃப் ஃபினான்சிங். நான் மேஜராக கவர்மெண்ட் காலேஜஸ் தான் சொல்ல வந்திருக்கேன். நெக்ஸ்ட் 7.5% இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7.5% போட்டால் பார்த்தீங்கன்னா பிசிக்கு 505 மார்க்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீட் கிடைக்க சான்ஸ் இருக்கு. பிசிஎம் 475 to 480, எம்பிசி 518 to 520 ரேஞ்சில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கும். அதே மாதிரி எஸ்சிக்கு 480 இருந்துச்சுன்னா உங்களுக்கு 7.5% கோட்டால இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. சரி, இது எல்லாமே ஓகே. இப்போ இவ்வளோ பேர் லிட்டரலி 500 மேலே எடுத்துட்டு சீட் கிடைக்கலன்னு சொல்லி சொல்றீங்க. நீங்களாம் என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாத. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நீ என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் இந்த மார்க்ல இருந்தாலும் உனக்கு சீட் கிடைக்கும். ஏதோ ஒரு மாயாஜாலம் ஏதோ ஒரு பெரிய அப்படியே
மேஜிக் நடந்து உனக்கு கம்மியான மார்க்லையும் சீட் கிடச்சிரும் சரி நினைச்ச அப்படின்னா அது ஒரு மேஜிக்காக கூட இல்லை, அது ஒரு மூட நம்பிக்கைன்னு நான் தான் சொல்லுவேன். சரியா? இதுக்கப்புறமும் நீ வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி நெக்ஸ்ட் முடிவு பண்ணாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தனா நெக்ஸ்ட் இயருக்கான சீட்டும் நீ லூஸ் பண்ணிடுவ, உன்னோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்றதை கேளு. ஃபர்ஸ்ட் நீ எம்பிபிஎஸ் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன்னா நான் எம்பிபிஎஸ் தான் படிப்பேன், எனக்கு ஒன்லி எம்பிபிஎஸ்னா கவர்மெண்ட் கிடைக்கலையா செல்ஃப் ஃபினான்ஸ்க்கு எடுத்துட்டு போயிடு. செல்ஃப் ஃபினான்சிங் சீட் கிடைச்சதுன்னா தாராளமாக எடுத்துட்டு போயிடு. உனக்கு எம்பிபிஎஸ் தான் வேணும்னா இல்லை எனக்கு கவர்மெண்ட் தான் வேணும், கவர்மெண்ட்ல தான் படிப்பேன்னா ரிப்பீட் பண்ண, எனக்கு பிரச்சனையே இல்லைங்க யாருக்கும். சரியா? யூ கேன் டூ டேக் அனதர் ட்ராப், இன்னொரு ட்ராப் எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். பட் நான் இப்பயே வார்ன் பண்ணிடுறேன், நெக்ஸ்ட் இயரோட கட் ஆஃப் 650 முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? பிகாஸ் அவ்வளோ பேர் ரிப்பீட் பண்ணுவாங்க, அவ்வளோ பேர் படிப்பாங்க, நீயும் அந்த காம்படிஷன்ல இருப்ப. எல்லாருமே நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணதுனால தான் இவ்வளோ வந்து கட் ஆஃப் ஏறி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயரும் இந்த மாதிரியே வந்து இவ்வளோ காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகி 650 காலேஜஸ் முடிய ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? கரெக்டு தானே? ஸோ உன் மேல நம்பிக்கை இருக்கு, என்னால் செம்மையா படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீ நினைச்சனா மட்டும் நீ படி, ஆர்எஸ் வேண்டாம். ஓகே, ஆர்எஸ் கோ ஃபார் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். காசு துட்டு நிறைய இருந்துச்சுன்னா மேனேஜ்மெண்ட் கூட வாங்கிட்டு போயிடு. ஓகே, எம்பிபிஎஸ் தான் படிப்பேனா. சப்போஸ் எம்பிபிஎஸ்ல செல்ஃப் ஃபினான்ஸ்ல எஸ்சி கேட்டகரியில இருக்குன்னா உனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு எஸ்சி கேட்டகரியில. சரியா? யார்கிட்ட வெளியே சொல்லாதீங்க. ஓகே, தோ நீங்க நல்ல சேலரி வாங்குறவங்களா கூட இருக்கலாம், பட் போயிட்டு இன்கம் சர்டிஃபிகேட் 2.5 lakhs இருக்கிற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு சரியா, வாங்கிட்டு அதில் போயிட்டு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணீங்கன்னா டியூஷன் ஃபீ 4.5 lakhs 4.5 lakhs டியூஷன் ஃபீ உங்களுக்கு அப்படியே கவர்மெண்ட்டே கொடுத்துரும். அது கவர்மெண்ட்டே கொடுத்துரும். மிச்சம் இருக்கிற காசு மட்டும் நீங்க கட்டினா போதும். மேக்ஸிமம் சில காலேஜஸ்ல 6.5 கிட்ட வாங்குவாங்க, சில காலேஜ்ல 7.5, சில 8.5, ஹாஸ்டல் சேர்த்து 10.5 கிட்ட வாங்குவாங்க. பட் 4.5 lakhs டியூஷன் ஃபீ அவங்க கொடுத்துட்டா மிச்சம் ஒரு 2 லட்ச ரூபாய் மட்டும் தான் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் நிறைய காலேஜஸ்ல. ஸோ செல்ஃப் ஃபினான்சிங் 2 lakhs நீ எம்பிபிஎஸ் பர் இயர்ல படிக்கிறல, இன்ஜினியரிங்க்கு அவ்வளோ வாங்குறாங்க நிறைய இடத்துல, இன்ஜினியரிங் நார்மலான டிகிரிக்கே. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட். இல்லை நான் இப்பயும் வந்து எனக்கு மார்க் கம்மியாக தான் இருக்கு, நான் எம்பிபிஎஸ் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா உனக்கு ஒரே வழி, நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இந்த வருஷம் கட் ஆஃப் ஏறி இருக்கும். மேக்ஸிமம் 500 மேலே இருந்துச்சுன்னா நல்ல காலேஜ் கிடைக்கும். 450 கிட்ட இருந்துச்சு, 400 கிட்ட இருந்துச்சுன்னா உனக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். அதுலேயும் வந்து ரொம்ப டொனேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சப்போஸ் நீ ஒரு 150 மார்க் 200 மார்க் கிட்ட தான் எடுத்திருக்கேன்னா நீங்கள் டொனேஷன் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும். லைக் இட் வில் காஸ்ட் 25 to 27 lakhs per year. மொத்தமாக 1.5 crore கிட்ட ஆகிடும் நீ மொத்தமாக எம்பிபிஎஸ் முடிக்கிறதுக்கு. பெட்டர் தேன் திஸ் யூ கேன் கோ அப்ராட். ஓகே, யூ கேன் கோ அப்ராட், பெட்டர் தேன் திஸ். ஸோ சப்போஸ் அப்ராட் போகணும் அப்படின்னா, அப்ராட் போகிற அப்படின்னு சொல்லி நினைச்சேன்னா அப்ராட் நெக்ஸ்ட் எம்பிபிஎஸ் தான் படிக்கணும், எனக்கு அப்ராட் போகணும் அப்படின்னா வேற வழி இல்லை, அப்ராட் தவிர வேற வழி இல்லை. கம்மியான காசுல படிக்கணும் அப்படின்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸோட கம்மியான காசு தான் அங்கே ஆகும். அப்ராட் போகணும் அப்படின்னா உனக்கு காஸ்ட் மேபி ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் ஒரு 6 to 7 lakhs கிட்ட ஆகலாம் ஃபர்ஸ்ட் இயர் மட்டும். அதுக்கடுத்து 4 lakhs 3 lakhs 3.5 lakhsலேயும் முடிஞ்சிடும். சரியா? இதுல கன்சல்டன்சி, ஏஜென்சி, ஸ்கேம் அப்படி இப்படி நிறைய நடக்குது. ஈவன் தோ நீ ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா போனா கூட நிறைய இடத்துல எக்ஸ்ட்ரா காசு வாங்கி ஏமாத்துறாங்க. சரியா? சப்போஸ் உனக்கு அப்ராட்ல எம்பிபிஎஸ் பண்ணணும், உனக்கு அப்ராட்ல எம்பிபிஎஸ் பண்ற ஐடியா இருக்குன்னா இங்க ஒரு நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணு. நான் வந்து கண்டிப்பா பண்ணுன்னு சொல்லல. சரியா? உனக்கு சஜஷன்ஸ் வேணும்னா கான்டாக்ட் பண்ணு. காசு எதுவுமே வாங்க மாட்டாங்க, ஜஸ்ட் கைடன்ஸ். உன்னை யாராச்சும் ஏமாத்துற மாதிரி தெரிஞ்சதுன்னா கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி சொல்றாங்க இது உண்மையானு கூட கேட்டுக்கும். ஓகே, இட்ஸ் அ கைடன்ஸ், பியூர் கைடன்ஸ் ஃப்ரம் ஆர் சைட், ஃப்ரம் மை சைட். ஓகே, ஸோ இதை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதர் கோர்சஸ் போகலாம். அதர் கோர்சஸ் பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன் இதே சேனல்ல. ஓகேவா? அதர் கோர்சஸ் என்னது? லைக் நம்மளோட அதர் கோர்சஸ் அது தனியா நான் சொல்றேன். இப்போ நெக்ஸ்ட் ட்ராப் எடுக்கிறதா இருந்தா இன்னையில இருந்தே படிக்க உட்காந்துரு. இப்போ இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இன்னையில இருந்தே படிக்க உட்காந்துருங்க. ட்ராப் எடுக்கிறதா இருந்தா டைம் வேஸ்ட் பண்ணாத. ஒன்னு போயிட்டு ஆஃப்லைன்ல ஜாயின் பண்ணிடு, ஹாஸ்டல்ல இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிடு, இல்லை வீட்டுல இருந்து போயிட்டு வர மாதிரி கூட ஜாயின் பண்ணி. ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் ஆஃப்லைன், செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் ஆன்லைன்,
சப்போஸ் உனக்கு ரெசிடென்ஷியல் பேட்ச் தங்கி படிக்கிற மாதிரி உனக்கு நல்ல கோச்சிங் வித் டாக்டர்ஸ் மென்டர்ஷிப் என்ன மாதிரி எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மென்டர்ஷிப்போட உனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா யூ கேன் ஆன்லைனும் சரி ஆஃப்லைனும் சரி இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீ ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஆன்லைனில் நான் டீச் பண்ணுவேன், ஆஃப்லைன்லையும் நான் அடிக்கடி போய் டீச் பண்ணுவேன் இங்கே. சரியா? ஆஃப்லைன் பேட்ச் பியூர்லி ஹாஸ்டல் பேஸ்டு பேட்ச். சரியா? ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டு இல்லைனா செல்ஃப் ஸ்டடி பண்ணுறேன்னா ஒரு ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டு செல்ஃப் ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டைம் மட்டும் வேஸ்ட்டு பண்ணாத. இப்போயே முடிவு பண்ணி நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி. இந்த மாதம் தான் லாஸ்ட்டாக இருக்கணும். இதுக்கப்புறமா நீ உட்காந்து கவுன்சிலிங் எனக்கு சீட்டு கிடைக்கும் உட்காந்துட்டே இருந்தேன்னா யூ ஆர் லூசிங் யுவர் செல்ஃப். ஓகே? ஸோ சப்போஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட டெலிகிராம் ஐடி கீழே லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். கீழே டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணல, லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.